ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொலை நோக்கி, மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்திற்கும் எங்களை விலைக்கு காத்தவர் உமக்கு ஸ்தோத்திரம். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதிலேயே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கடன்களை எல்லாம் அடைத்து வாழ்க்கையை கத்தர் நல்வழிப்படுத்தி வருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். மரணக்கட்டுகளை விலக்கி சாவில் விளிம்பிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண ஆழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையிலே கர்த்தருடைய அற்புதம் விளங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகள் பெற்றோர் குடும்பத்தின் வாழ்க்கையிலே நீ செய்து வருகிற அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். நம்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாசியிலே சுவாசம் இருப்பதற்கான காரணம் நீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இல்லாதுள்ள இருக்கிறவர்களை போல் அழைத்து கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட மிகுந்த சந்தோஷத்தோடு காலையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியின் தேடுகிற கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தையை நம்புகிறோம். நீர் சொன்னீர், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமும் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே. நாமும் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா, உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா, உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானோ.
நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி, தலைக்கு மேலே என்ன பிரச்சனையோ, மனசுல என்ன பாரமோ, சோர்வோ, பதட்டமோ, இழப்புகளோ, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத தருணங்களோ, திருமணமாகலையோ, வேலை கிடைக்கலையோ, ஏன் என்ற கேள்வி யோபுவை போல, யோசுபாத்தை போல நிற்க பலனில்லை என்ற நிலை, இசைக்கியாமை போல இன்னும் வீட்டில் பிள்ளைகள் செட்டில் ஆகலையே என்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதவி செய்ய ஒருவர் உண்டானால் அவர் யெகோவா ஈரே. கூப்பிடுங்க, யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க. யெகோவா ஜாயிரே கூப்பிடுங்க, விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே, விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை. ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே மறைகிறது. இயேசுவின் நாமத்திலே எல்லா வீசிங் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நுரையீரல் பிரச்சனைகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் மறைகிறது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜரங்கள் மறைகிறது. ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறது. நான் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை காட்டுங்க. நல்ல மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. முன்னேற்றத்தை தாங்க. மாறுதல் வேண்டி காத்திருக்கிறவர்கள் டிரான்ஸ்ஃபர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, மனிதருடைய ஒத்தாசை இல்லாமல் அது நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அநேகர் இழக்க கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் ஆறுதல் படுத்துவீராக. உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானத்தினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஹீலிங் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதில் ஹீல் ஆகுறீங்க, ஹீல் ஆக போகிறீங்க, அல்லது யாருக்காவது நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஹீல் ஆகும். அப்படி தான் ஆண்டவர் அந்த ஹீலிங்குடைய வரத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 2வது சிக்னஸ் தோன்றின இடம் அது யாக்கோபின் சிக்னஸ். ஃபஸ்ட்டு தோன்றின இடம் அபிமெலேக்கு அப்படின்னு அவங்களுடைய குடும்பம், மனைவி, அவனுடைய வேலைக்காரர்களுடைய பேர்னஸ், குழந்தையின்மை. ஃபஸ்ட்டு ஹீலிங் எது என்று சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் கர்ப்பத்தை திறந்தார், கர்ப்பத்தை அடைத்தார், கர்ப்பத்தை திறந்தார். ஃபஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம ஜெபிக்கும்பொழுது அதை பயன்படுத்தும். ஆண்டவரே, அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபித்த பொழுது, அப்படி இல்லைன்னா ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, என் மகன் ஆபிரகாம் உனக்காக அபிமெலேக்குக்காக ஜெபிப்பான். அப்போ ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை இனி புதுசாக கேட்குறவங்க, நமக்கு ஹீலிங் வரணும்னா ஜெபிக்கணும். யார் ஜெபிக்கணும்? ஊழியக்காரர் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்கணும்? பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், யார் வேணாலும், ரிலேட்டிவ்ஸ் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம். நீங்களும் கூட ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஹீலிங் உண்டாகும். 2வது அற்புதத்தை நாம் பார்த்தோம். அதாவது யாக்கோபு வயதான பிறகு அவன் சீரியஸ்லி இல்லாக மாறினான்.
வியாதிப்பட்டவனானான். அதான் நேற்று நம்ம பார்த்தோம். யாக்கோப்பு ஏன் வியாதிப்பட்டான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அவன் நல்ல ஹீரோ தானே. அவனுக்கு டார்க் சைடு இருந்த பொழுதும் ஆண்டவர் அவனுடைய மரணத்தை காண்பிக்கிற பொழுது 2-3 இடத்துல காண்பிச்சார். அவனுக்கு மூச்செறைத்து ஒரு இடத்துல நின்று போனது வந்தது திரும்பவும். அதன் பிறகு அவனுடைய கடைசி காலங்களில் அவன் வியாதிப்பட்டு தான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு சமாதானமாய் போய் தன்னுடைய முன்னாடி இருந்தவங்களோட முன்னோர்களோடு கூட அவன் படுத்து உறங்கினான். ஸோ சில நேரங்களில் மரணங்கள் ஆண்டவர் பார்வையில் சிக்னஸ் வழியாக சடனாக எடுக்காம சிக்னஸ் கொடுத்து எடுப்பார். நான் எங்கள் குடும்பத்திலே அதை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு மரணம் அப்படின்னு சொல்லி போனால் எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஒரு ப்ரீ மெச்சூர்டு பேபி ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆன பிறகு 2000 ஒரு 7 மாத குழந்தை பிறந்து 1 மணி நேரம் உயிரோடு இருந்து அது இறந்து போனது. அது இந்த குழந்தை இப்போ உயிரோடு இருந்திருந்தால் இந்த குழந்தைக்கு 23 வயது, நல்ல ஒரு காலேஜ் ஏதோ ஒரு மெடிசன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டாக்டர் ஆகியிருப்பான். அல்லது ஒரு ஏன்னா நாங்கள் பொருத்தனை பண்ணல, ஊழியக்காரன்ட்டு பொருத்தனை பண்ணல. அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தவறு. முதல் குழந்தைய கத்தருக்கண்டு கொடுத்துருக்க வேணாம். ஏன்னா என் தாய் என்னை அப்படி தான் முதல் குழந்தையாக ஆம்பளை குழந்தையாக இருந்தால் அதை கத்தருக்கண்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு ஆண்டவரிடத்தில் கொடுத்து வளர்த்தாங்க. நாங்கள் அதை செய்யலை. ஸோ அதற்கு நாங்கள் கொடுத்த விலைக்கிரயம் ரொம்ப அதிகம், பிள்ளையே போச்சு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில கட்டாயத்தில் இருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம இப்படி ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைகளை கொடுக்கலைன்னா, நல்ல வேதம் தெரிஞ்சவங்க, வேதத்தின்படி நடக்கிறவங்க, அவங்களே சில நேரங்களில் செய்கிற தப்பு என்னென்னா, முதல் பேரானது கர்த்தருடையது, அதை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதை செய்யாதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளினால பெரிய போராட்டங்கள் குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இது சில பேரோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அதன் பிறகு 20 வருஷம் குடும்பத்தில் இழப்புகளை நாங்கள் பார்க்கல. அநேகர், அதாவது நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இறந்து போவாங்க. நான் சொல்கிறது என்னுடைய குடும்பம், அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள், எங்களுக்குள்ள தங்கச்சி கணவர் மனைவி பிள்ளைகள், இதுதான் ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள். மரணமே இல்லை. ஆனால் திடீரென்று 22ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு மன்னிக்கவும், அப்போது திடீரென்று ஒரு அதிகாலையில் என்னுடைய தகப்பனார் திடீரென்று சீரியஸ் ஆனார். நாங்கள்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. நிறைய முறை ஆண்டவர் அவர் சீரியஸாக இருந்து ஒரு உயிரோடு காப்பாற்றியிருக்கிறார். பட் அந்த சமயத்தில் அவர் ரொம்ப சீரியஸ் ஆனார். நானும் போய் மேலே பார்த்தேன். ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கும்னு சொல்லி அந்த மாத்திரைலாம் கொடுத்துட்டு, தண்ணியெலாம் கொடுத்துட்டு, பாலெலாம் கொடுத்துட்டு, அவரை படுக்க வச்சுட்டு எல்லாம் கீழே வந்து திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி பிரச்சனை வந்து நாங்கள் மருத்துவமனை அழைத்து சென்றோம். நான் ஜெபம் பண்ண ஆண்டவரத்தில், ஆண்டவரே எனக்கு ஊழியம் இருக்குது, என்னுடைய ஆலயம் பிரதிஷ்டை இருக்குது, நான் ஆலயம் கட்டி டெடிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அது ஆண்டு விழா, ஃபஸ்ட் இயர் ஆண்டு விழா, அதன் பிறகு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், இப்படிலாம் இருந்தது ஆண்டவரேன்னு சொல்லிடும் போது ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு சிக்னஸ், 1 வீக் சிக்னஸ். இந்த பிரசங்கத்தை மந்தொலியிலிருந்து இருக்கிற லூக்ஸ் பீப்புள் கேட்பாங்கன்னா அவங்க அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. மண்டே அவர் உடம்பு சரியில்லாமல் போகிறாரு. மண்டேலேருந்து ரொம்ப சிக்காகிறாரு.
நான் சொன்னேன், ஆண்டவரே அவருக்கு ஜீவனை கொடுங்க, ஏன்னா என் ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது. மருத்துவமனையில் அவர் இருக்கிறார் நிறைய நேரம், ஒரு 5-6 நாள். சரியா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவர் காலையில் ஒரு 8-9 மணிக்கு கர்த்தருக்குள் அடைந்தார். அந்த இரவே நாங்கள் எடுத்தோம். அடுத்த நாள் காலையிலே நான் சர்வீஸ்க்கு போயிட்டேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு வைராக்கியம். எங்கள் அப்பா என்னை ஊழியக்காரனாகவே பார்க்கணுன்ற ஆசைப்பட்டவர். அதனால் ஊழியத்துக்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது என்று ஒருவேளை ஆண்டவரும் அவரும் தீர்மானித்ததுனால அந்த வீக் டேஸ்லேயே அவர் சிக்காக இருந்து போனார். அப்போ அந்த சிக்காக இருக்கின்ற சமயங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு அம்மாவுக்கும் அந்த 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 இழப்பிலிருந்து அவங்க மீளவே இல்லை. கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. பெரம்பூர் வெஸ்லியில் இருக்கிற பொழுது அவங்களும் ஒரு 20 கிறிஸ்மஸ் அடுத்த நாள், கிறிஸ்மஸ் நாள் 25 டிசம்பர் 25 இரவு அவங்கள சிக்காகிறாங்க. ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சி சொல்கிறோம். 31 அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா ஆகிட்டாங்க, ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறாங்க, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்னுடைய சர்வீஸ் எல்லாம் முடிக்கிறேன். எல்லாவற்றையும் முடிச்சுட்டு சரியாக ஒரு 10:45 இருக்கும். அம்மா கொலாப்ஸ் ஆகுறாங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிட்றோம். என் கைகளிலே அவர்களுடைய ஜீவன் பறிப்போனதை நான் பார்த்துருக்குறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, 2 பேருமே ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. 2 பேருமே கடைசி நேரத்தில் திடீரென்று சிக்கானாங்க. 2 பேருமே ஐசியூவில் இருந்தாங்க. 2 பேருமே செமி ஐசியூவுக்கு மாற்றப்பட்டாங்க. இல்லை, அப்பா மாற்றப்படலை, அம்மா மட்டும் செமி ஐசியூக்கு மாற்றி அவங்க நல்லா இருந்தாங்க. அப்பா ஆக்சுவலி கொஞ்சம் சீரியஸாகவே தான் இருந்தார். ஆனால் எனக்கு அப்பா பற்றி நினைவு என்னன்னா, கஷ்டம் அப்படின்னு மருத்துவர்களே சொன்னதுனால நான் ஆண்டவரிடத்தில் கேட்டதெல்லாம் அவர் சுகமாக ஆண்டவரிடத்தில் போனோம் அப்படின்லாம் எனக்கு கேட்ட நினைவு இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரே ஒரு ஜெபம் தான் வச்சேன். அப்போது நல்ல ஞாபகம் வருது எனக்கு. ஒரே இந்த மரணம், இந்த சினாரியோவை, இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணதே இல்லை. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கு ஒரு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா 20 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு, அதை நான் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றப்போ அது திகிலாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அதனால் அந்த ஒரு வாரம் மருத்துவமனை என்பது அது கொஞ்சம் கொடுமையான அனுபவங்களாக தந்தைக்கு இருந்தது. தாயாருக்கு பிரச்சனை இல்லை, தாயார் இறக்க மாட்டாங்கன்னு தான் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் வேறு மாறி இருந்தது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒருவேளை நம்முடைய தகப்பனும் தாயும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும்னா, சடனாக எடுத்துக்கொண்டா அந்த ஷாக்கில் இருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. ஏன் கேள்வி கேட்போம். நல்லா தானே இருந்தாங்க, ஏன் எடுத்தீங்கன்னு கேட்போம். வயசாயிட்டா பிரச்சனையே இல்லை. ரொம்ப 100 வயசு ஆச்சு, 90 வயசு ஆச்சுன்னா நம்மளே மனசில் நான் நிறைய டெத் எடுத்துருக்கிறேன்ல, அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. 95 இயர்ஸ் 90 இயர்ஸ்லாம் ஆனால் சிலர் அழுவாங்க, நான் பார்த்துருக்கேன். சில பேர் ரொம்ப மனம் உடைஞ்சி போய் எமோஷ்னல் ஆவாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப ஹாப்பியாக, அப்பா வாழ்ந்தாருங்க, அம்மா நல்லா வாழ்ந்தார், அம்மா நல்லா வாழ்ந்தாங்க, அவங்க பூரண ஆயுசோடு இறந்து போனாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தப்போ எங்கள் கிராமத்தில் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு 104 வயசு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ப்ரேயர் மீட்டிங்க்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, நான் ஒரு ஸ்வீட் போடலான்னு நினச்சேன், ஆனாலும் எங்கள் வீட்டில் தான் வேணான்ட்டாங்க. ஏன் சாவில் போய் ஸ்வீட் போடுறீங்க, ஏன்னா எங்கள் அம்மா நல்லா மாமியார் நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு அவர் சாட்சி சொன்னார். ஸோ அது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நம்ம இந்த வியாதி, இப்போ யோசேப்புக்கு வந்த வியாதி, இல்னஸ் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும்னா அவர் டிஃப்ரெண்ட் டைப்பாக எடுத்துக்கொள்வார். வியாதியில் எடுத்துக்கொள்வார்,
விபத்தில் எடுத்துக்கொள்வார். அல்லது ஏன்னா அவருடைய தீர்மானம் இல்லாமல், அவருடைய அதிகாரம் இல்லாமல், அனுமதி இல்லாமல், நல்ல வார்த்தை, அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் கர்த்தருக்குள் வாழ்கிறவங்க மறிக்க மாட்டாங்க, அல்லது இழப்புகளை சந்திக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு சரி, நீங்கள் அது சில பேருக்கு ஆண்டவர் இதை அறிகுறியாக சொல்லும்படி சொன்னதுனால நான் சொல்லுகிறேன். நேற்று நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அவைகளை, அதாவது அந்த வசனத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன வரும்னா ஜீவன் வரும், லைஃப். அந்த வசனத்தை படிக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் வரும், ஹீலிங் வரும். ஸோ இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து நாம் நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்முடைய பிரசங்கமே செக்மெண்ட்டாக போகும், உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஹீலிங் எங்கே நடந்தது, யாருக்கு நடந்தது பைபிளில்? இப்போது நம்ம ரொம்ப வேதத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா நான் மறக்கக்கூடாதுன்றதான் நான் 2-3 தடவை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹீலிங் அபிமெலேக்கு, ரெண்டாவது சிக்னஸை பார்க்குறோம், அது ஜாக்கப். மூணாவது ஒரு சிக்னஸ் அண்ட் ஹீலிங் வரப்போகுது. அது எங்கே இருக்குன்னா சாமுவேல், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30th சாப்டர். திருப்பி கொள்ளலாம். ரைட், இங்கே வாசிக்கிட்டோமா உங்களுக்கு? 30ஆம் அதிகாரம். எகிப்தியனை 11ஆம் வசனம், 10ஆம் வசனம் 11 வாசிக்கிறேன். ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பம் கொடுத்து, புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழக்குலையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவன் உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் பகல் 3 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். இங்க ஒரு ஸ்லேவ் இல்லை, ஐம் சாரி, இங்க ஒரு சோல்ஜரை அவருடைய சிக்னஸை பார்க்கலாம். ரொம்ப சாக கிடக்கிறவன் என்ன பண்ணாங்க? எகிப்தியர் என்ன பண்ணாங்களா, தாவீதையும், இந்த 30ஆம் வசனம் ரொம்ப 30ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். இங்க பாருங்க, தாவீது அந்த மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாகு, ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, சிக்லாகு, அந்த அற்புதம் நடக்கிற இடம் சிக்லாகு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர்கள் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடைத்து அதை அக்னியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீது அந்த மனுஷனும் அந்த பட்டணத்து வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதும் என்று தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போனப்பட்டார்கள் என்று கண்டான். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இதுதான் சிச்சுவேஷன். யாரு? பெலிஸ்தியர் சிக்லாக்லே அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னா, தென்புறத்திலிருந்து அவன் மேல விழுந்து எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போனாங்க.
யாருங்க? நல்ல கவனிங்க. அமலேக்கியர்கள். இந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்ம கவனிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு புரியும். அப்படி அவங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறப்போ வழியில ஒரு சோல்ஜர், அவங்க கூட வந்த சோல்ஜர், அவன் ஒரு எகிப்தியன். அவன் சுகவீனப்படுகிறான், அவன் பலவீனப்படுகிறான். அவனை என்ன பண்றாங்க? காயப்படுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை வழியிலேயே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, இவனையே நம்ம தூக்கிட்டு சுமந்துட்டு போய் இவன் சாக போறான் இல்ல, இவனை கொண்டு போறதுனால என்ன நிச்சயம்? சரி, இங்கே இருந்துட்டோம். அப்படி அங்கே விட்டுட்டோம்னா வர தாவீது வந்தவனே அவனை கொண்டு கூட போயிடுவாங்க, இல்லைன்னா அவனே கூட செத்து போயிடுவான். அதனால அவனை அபேண்டன் பண்ணி நிர்கதியாய் திக்கற்றவளாய் விட்டு போய்விட்டாங்க. பிரியமானவர்களே, இதுல ஒரு கருத்து சொல்லட்டுமா உங்களுக்கு? அவன் சோல்ஜர். அவன் இந்த இந்த தாவீத, அவனுடைய படைய, அவனுடைய குதிரைய, இராணுவத்தை பிடிக்க உதவினவன். அவனுடைய வேலையாட்கள். அவனுடைய வேலையாட்களில் ஒருவன். அவனுக்கு நேர்ந்த கதி என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு பலவீனம் வந்த பொழுது அவனை அப்படியே விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உள்ளத்துல வேதனையோடு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நானும் இன்னைக்கு அதான் யோசித்தேன். ஒருவேளை நாம சிக்காயிட்டோம்னா, ஒருவேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, அல்லது ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள் இருக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்ததுன்னா, அல்லது நமக்கு பலவீனம் வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, அன்றைக்கி தான் தெரியும் நம்ம எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று தெரியும். அன்றைக்கி தான் தெரியும் கணவனின் அன்பு என்னான்னு தெரியும், மனைவியின் அன்பு என்னான்னு தெரியும், பிள்ளைகளின் அன்பு என்னான்னு தெரியும், அல்லது உடன்பிறப்புகளின் அன்பு என்னான்னு தெரியும். அன்றைக்கி தெளிவாக பார்த்துடலாம். அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாமல் இருக்கட்டும், அது யார் வேணாலும் இருக்கட்டும், உண்மையான அன்பு எனக்கு தெரியனா, நம்ம குற்றுயிரா குலையுயிரா ஒரு இடத்துல, ஒரு மருத்துவமனையிலையோ, ஒரு இல்லத்திலையோ, அல்லது ஒரு அனாதை இல்லத்திலையோ நம்ம படுத்து கிடக்கிற பொழுது தான் தெரியும். ஒரு காலத்தில் நம்ம இந்த சோல்ஜர் அவனுக்கு பயன்பட்டான். இன்னைக்கு அவன் கருவேப்பிலை மாதிரி அவனை அப்படியே கொண்டு போய் ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல பணக்கார பிள்ளைகள், டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சுற்றி சுற்றி எத்தனையோ பிள்ளைகளை வளர்த்துட்டோம். வேற பிள்ளைகளெல்லாம் வளர்த்துருத்தாச்சு. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வளர்த்தோம், காலேஜ் போகிறதுக்கு வளர்த்தோம், கொடுத்தோம், இடம் வாங்கி கொடுத்தோம், வீடு வாங்கி கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், கார் வாங்கி கொடுத்தோம், நகை வாங்கி கொடுத்தோம், வாழ்க்கையில் ஃபாரினில் போய் செட்டில் ஆகுன்னு சொல்லி ஆசைப்பட்டுலாம் அனுப்பிச்சோம். ஆனால் நமக்கு வியாதின்னு படுக்கும் பொழுது உங்கள் அருகில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். இது கடைசி காலம், அன்பு தணிந்து போகிற காலம். இது சொல்லும்பொழுது என் உள்ளத்தில் அவ்வளோ வேதனை. அதில் நான் ஜபித்த பொழுது, அல்லது நான் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது, எப்பவுமே பேசி கொண்டிருப்பேன். டிவி ஓடிட்டே இருக்கும், ஆண்டவரோடு தான் பேசுவேன். இப்போ சொன்ன, ஆண்டவரே, நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் என் கூட இருப்பீங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அங்கே இருக்கிற நர்ஸுங்க நமக்கு உதவி செய்யலாம், அங்கே இருக்கிற சாப்பாடு கொடுக்குறவங்க 3 வேளை சாப்பிட்டு கொடுத்துட்டு போகலாம், அல்லது மருத்துவர்கள் ஒருவேளை உதவி செய்துட்டு போகலாம். ஆனால் நிச்சயமாக கட்டின மனைவியோ, அல்லது கட்டின கணவனோ, அல்லது பெற்ற பிள்ளைகளோ, அல்லது கூட பிறந்த தங்கச்சியோ, அண்ணனோ, அல்லது யாரும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் எழுதி தரேன் உங்களுக்கு. இதுதான் உலகம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்பார்த்துக்காதீங்க. இந்த 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 சூழ்நிலைக்கு நான் ரெடி ஆயிடணும்.
எஸ். ஏன்னா இந்த சிக்னஸ் பற்றி பேசும் பொழுது இந்த இந்த அளவுக்கு மன வலிமை இல்லைன்னா நம்ம அங்கிருந்து வெளியே வர முடியாது. கோவிட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் எவ்வளோ இல்லாமல் அந்த ஒரே பேஷண்ட் அந்த தைரியத்தோடு இருந்ததுனால தான் அந்த மருத்துவமனையில் ஒரு சிலராவது ஜெயித்து வெளியே வந்தாங்க. அவங்க ரொம்ப பாசப்பிணைப்போடு என் மகன் வந்துடுவான், என் பையன் வந்துடுவான், என் கணவன் வந்துடுவான், அவன் வந்து சாப்பாடு கொடுப்பான், இவன் வந்து சாப்பாடு கொடுப்பான்னு நினைச்சாங்க பாருங்க, அவங்கெல்லாம் சேர்த்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஆவியானவர் இதை பற்றி தான் பேச சொல்றாரு. இவன் ஒரு இந்த 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 ஒரு வெற்றிக்கே காரணமா இருந்தவன் இந்த ராஜாவுக்கு ஒருவேளை மேபி ரொம்ப க்ளோஸா கூட இருந்திருக்கலாம். ஆனா ஜெயிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவனுக்கு ஒரு சிக்னஸ் வருது. அப்படியே விட்டு போயிடறானுங்க. அது அது வனாந்தரம். அது அங்க ஒரு ஒரு உதவியும் கிடைக்காது. ஒரு மருத்துவ உதவி கூட கிடைக்காது. ஒரு சாப்பாடு கிடைக்காது. பாருங்க, அவன் வந்து 3 நாள் புசியாம குடிக்காம ஒரு பட்டினியா ஒருத்தன் கிடக்குறான்னா, அதான் சொல்றேன் நாங்க, நமக்கு சோறு போட கூட ஆள் இருக்க மாட்டாங்க. தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம கெஞ்சிடும், இது கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ஏன் பசிக்குது, கொஞ்சம் சோறு கொடுங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு. அதனால தான் நம்ம என்ன நினைக்கணும், இந்த சிக்னஸ்ஸு வராம வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம போராட்டத்தை முடிக்க நம்ம இப்பொழுதே ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சிக்னஸே இல்லாம பரிசுத்தவான்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படணும். ஐயோ, சிக்னஸோட பலருக்கு வேதனை கொடுத்துட்டு, ஏன்னா அது பலருக்கு வேதனை தானே, அவங்களுக்கு கஷ்டம் தானே. அவங்க தான் வேலையை விட்டுட்டு, தன்னுடைய உழைப்பை விட்டுட்டு, தன்னுடைய கல்வியை விட்டுட்டு, தான் வேலையை விட்டுட்டு வந்து இவங்களோட கூட இருக்குவதற்கு என்ன வந்தது அவங்களுக்கு? பேர்டன் தானே நம்ம. அதனால நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? இந்த காலத்துல ஆண்டவரே, யாருக்கும் பாரமா இல்லாம என் ஓட்டத்தை நாங்கள் முடிக்கணும் சுவாமி. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை ரேஸ். யாருடைய உதவி இல்லாம என் ஓட்டத்தை நான் முடிக்கணும். இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய கண்ணீராக இருக்குது இது. அதனாலதான் ஆண்டவர் அந்த 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 பேர்டன் எனக்குள்ள வைத்திருக்கிறார். நிறைய பேர் அப்படிதான் பார்க்குறாங்க. ஆண்டவரே, எனக்கு யார் இருக்க போறா, யார் இருக்கா, அந்த ஒரு நிலைமை. ஆனா இங்க கவனிங்க, ஆண்டவர் எந்த ஒரு பர்பஸ், ஏதோ ஒரு பர்பஸோட அவனை அங்க அப்படி விட்டுருக்கார். ஒரு சிக்னஸ், ஒருத்தர் அபேண்டன் ஆகுறாங்கன்னா, ஒருத்தர் தள்ளிவிடப்படுறான்னா, ஒருத்தன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறான்னா, ஒருத்தனுக்கு சிக்னஸ் வருதுன்னா, ஒருத்தனை கேட்பாரற்று கிடக்கிறாருன்னா, ஒருத்தர் கேட்பாரற்று அனாதையா கிடக்கிறாங்கன்னா ரீசன் இருக்கு. இந்த இதுல நீங்க அந்த விசுவாசத்தோடு இருந்து பாருங்க. இவன் எகிப்தியன், அவன் இங்க எப்படி இருந்தான். அப்போ தாவீது இப்போ இழந்தவங்களை தேடிட்டு வரான். இங்க வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, 8ஆம் வசனம், அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவன், அதை பின்தொடர்ந்து அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வசனம் வருது. உன் ஹெல்த்தை நீ திருப்பிக் கொள்வ, உன் மனைவி, உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளைகள், அவருடைய ஹெல்த்தை நீ திருப்பிக் கொள்வ. உன் வாழ்க்கையில இழந்ததெல்லாம், யோபு சரீரத்துல அவ்வளவு பாடுகள், சூப்பரா மாறினான் இல்லை, அவ்வளோ ஆரோக்கியமா. அவன் ஹெல்த் இஷ்யூவுக்கு ஒரே வருஷத்துல ஒருவேளை நல்லா இருந்தா கூட 3 வருஷத்துல செத்துருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது 3 தலைமுறை. எத்தனை தலைமுறையா? 3ஆ 4ஆ? கொஞ்சம் மறதி ஜாஸ்தியாகுது எனக்கு. கடைசி அதிகாரம் எடுத்துக்கோங்க, யோபு லாஸ்ட் சாப்டர், 42nd சாப்டர். பின்பு நெடுக்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 இனிமே மறக்கக்கூடாது. யோபு 4 ரெட்டை தனி ஆசிரம். அதையே நீங்கள் ஈவனாக பார்த்துக்கணும். ரைட், ஈவன். ஓகே, ரெட்டை தனி ஆசிரம் தான். அப்புறம் 4 தலைமுறை. அப்போ ஈவன் நம்பர், ஆட் நம்பர் இல்லை. 4 தலைமுறையை பார்த்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து, நெடுநாளாய் வாழ்ந்து
பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் உண்டு. இங்க என்ன ரீசன் அதை சொல்லிட்டு நான் ஜெபிச்சிடுறேன். ஏன் இந்த மனுஷனை கர்த்தர் கூட கண்டுக்காம 3-4 பட்னியம் பசியா விட்டுட்டாரு? கர்த்தர் நல்லோர் மீது தீயோர் மீதும் நீதியின் சூரியனை உதிக்க பண்றவரு, காக்கையும் குருவியும் போஷிக்கிறவரு, எல்லாருக்கும் அவர் சாப்பாடு கொடுக்கிறார், எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார், எல்லாருக்கும் ஆஸ்தியை கொடுக்கிறார், எல்லாருக்கும் வீட்டை கொடுக்கிறார். இவனை ஏன் விட்டாருன்னா, தாவீது தேடிட்டு வரும் பொழுது இவனுக்கு ஒரு உதவி செய்கிறான். அவனை பார்த்துட்டோன்னே அவனை சோல்ஜர் மாதிரி தெரியுது. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு அத்திப்பழம்லாம் கொடுத்து அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவன் உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தாவீது அவனை நோக்கி, நீ யார் உடையவன்? 13th verse. எவிடித்தான் என்று கேட்டான். அதற்கு, நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன். கவனிச்சிங்களா? நான் அமலேக்கியருடைய வேலைக்காரன், எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். அமலேக்கியருடைய வேலைக்காரன். வந்தது யாருன்னா அமலேக்கியர்கள். அமலேக்கியருக்கு வேலை செய்த ஒரு எகிப்திய பிள்ளையாண்டான். நல்ல மனசில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. 3 தலைமுறைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு சொல்கிறேன், 4 தலைமுறைன்னு தான் சொல்லணும். இப்போ இவன் பாருங்க, இவன் ஒரு அமலேக்கியர்கிட்ட வேலை செய்த ஒரு எகிப்தியர். 3 நாளைக்கு முன்பு நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். மனுஷன் கைவிடுவான், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டான். அல்லேலூயா. மனுஷன் கைவிடுவான், நம்பிக்கை நன்றி கெட்டவன் கைவிடுவான். உன் பிள்ளை கைவிடுவான், உன் மனைவி கைவிடுவா, உன் கணவன் கைவிடுவா, உன் மக கைவிடுவா, உன் சகோதரன் சகோதரி கைவிடுவா, உன் தாத்தா பாட்டி கைவிடுவாங்க, ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார், எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க படுத்து இருக்கிறீங்களா? உங்களை ஒரு தாரம் கைவிட மாட்டார், உங்களை எழுப்புவார். மருத்துவமனையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை எழுப்புவார். உங்களுக்காகவே என் ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த சீரீஸ்லாம் அவர் தான் எடுக்க சொல்றார். இந்த டாபிக்லாம் அவர் தான் பேச சொல்றார். இன்னைக்கு நம்ம 3rd ஹீலிங்கை நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல. தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, காலேபின் தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கின் அக்னினாலே சுட்டெரித்து போட்டோம் சொல்லிட்டானா? நடந்தது என்ன பார்த்தீங்களா? அவங்க எங்கேருந்து வந்தாங்க, என்ன பண்ணாங்க? சிக்லாக்ல இவர் தான் அழிச்சு போட்டார். தாவீது அவனை நோக்கி, ஓ, நீ எனக்கு அந்த தன்னிடத்திலே கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று என் தேவன் மேலே ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தன்னிடத்தில் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்த தேசத்தில் யூதாவிலும் கொள்ளையடித்து வந்த மகா பெரிதான எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியெடுத்தான். ஒட்டங்கள் மேல் ஏறி ஓடிப்போனார்கள். 400 வாலிபர்கள் தவிர அவர்கள் வேறொரும் தப்பவில்லை. அமலேக்கியரில் பிடித்து போன எல்லாவற்றையும் 2 மனைவியும் தாவீது விடுவித்தான். அவர்களை கொள்ளை ஆடிக்கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரியதிலும் குமாரனிலும் குமாரத்திலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். தாவீது திருப்பி கொண்டான். எப்படி இருந்தவன் தெரியுமா? அவன் பெலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தி நிமித்தம் மன கிளேசமானதனாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 3வது, தாவீது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆண்டவர் அவன் வேண்டுதலுக்கு பதில் சாய்த்தார்.
உங்கள் வீட்டில் ஒரு சிக்னஸ் இருக்கா? அல்லது தாவீதை போல நீங்கள் இருக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பெரிய போர்ஷன் அது. தாவீதை போல இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்து பலன் இல்லாமல் போக மட்டும் அது கொண்டு இருக்கிறீங்களா? எல்லா தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறா வீடெல்லாம். கவலைப்படாது, உங்களுக்கு உங்களை ஒருத்தனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனை அது கூட சிக் பண்ணி அவனை வைத்திருக்கிறார். அதே போல் அவனை அபாண்டன் பண்ணி அவனை வைத்திருக்கிறார். அவனை கைவிடப்பட்ட நிலையில் அவனை வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள அவன் காரணமாக இருக்க வேண்டும். அதான் சொல்வேன், எல்லா பலவீனத்திற்கும் there is a reason behind that. ஒருவேளை அந்த பலவீனம் கூட நமக்கு பாசிட்டிவாக நம்ம குடும்பத்துக்கு மாறும், அல்லது நம்முடைய பெற்றோருக்கோ உடன்பிறப்புகளுக்கோ நண்பர்களுக்கோ நமக்கு பாசிட்டிவாக மாறும். அப்புறம் யோசிச்சு பாருங்க, அந்த எகிப்தியனை ராஜா தான் படையிலே வைத்து அவனை பெரிதாக கவனித்து கொண்டு வந்திருப்பான், அல்லது அவன் அமலேக்கிட்ட போய் திரும்பவும் வேலை செய்திருப்பான். ஆனால் அமலேக்கிட்ட போயிருக்க மாட்டான், ஏன்னா அவனை ஒதுக்கி போயிட்டாங்களே, அதனால் அவங்ககிட்ட போயிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு தாவீதுகிட்ட இருந்திருப்பான், அப்படி இல்லைன்னா எகிப்துக்கு போய் சேர்ந்திருப்பான். பட் அவனுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். பிரியமானவர்களே, இந்த நிறைய நான் பேசிட்டேன். என் உள்ள குமரல்களை நான் சொன்னது மாத்திரம் இல்லாமல் அநேகருடைய உள்ள குமரல்களை கர்த்தர் வெளிப்பட பண்ணியிருக்கிறார். அந்த சபையை நீ ஜாக்கிரதையாயிரு. சிக்னஸ் வராமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹீல் பண்ணுற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆனால் சிக்னஸ் வராமல், வீக்னஸ் வராமல், நாம் கைவிடப்படாமல் இருக்கணும்னா, சாப்பாடு கூட கிடைக்காம, வேதனையோடு கூட, தண்ணி கூட கிடைக்காம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று நாம் இருக்கணும்னா, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை தேட வேணும். அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். அவருடைய வார்த்தையை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான். லாசருவின் கல்லறையில் ஆண்டவர் சொல்லுகிறார், லாசரு குறித்து சொல்லும் பொழுது அவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதே போல் நான் எழுதி வைத்திருந்த சங்கீதங்களில் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குகிறார். என்னவா? தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். சங்கீதம் 107:20 127. இதுதான் நம்ம ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கும் பேர்டனாக இல்லாமல், வியாதியோடு படுத்து வேதனைப்படாமல் இருக்க, தினந்தோறும் நான் சொன்னது டைத்துன்னு சொன்னேன், நேற்றே சொன்னேன், 2.5 மணி நேரமாவது தியானம் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஹியரிங் பற்றி படிக்கலாம். கேளுங்க, நிறைய கேளுங்க, நிறைய வாசிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை சுகமாய் அவர் வாழ வைப்பார். எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள் வந்தாலும் நமக்கே தெரியாமல் மருந்து மாத்திரை இல்லாமல், அல்லது மருந்து மாத்திரைகளோட சாதா உணவோட நம்மை சுகமாய் வாழ பண்ணுவார். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, வேதனை விளிம்பிலிருந்து நோக்கி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையை சூனியம், உங்கள் வாழ்க்கையை கைவிடப்பட்ட நிலைமை, சோற்றுக்கும் தண்ணீருக்கும் யாராவது கொடுப்பாங்களா? சில நேரங்களில் இருக்கும் டேபிளில், அதை எடுத்து கொடுக்க கூட நாதி இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வீட்டில் அதை நாங்கள் பார்க்குறோம். ரீசெண்டாக நிறைய பெரியவர்களை சந்திக்க ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். இன்னைக்கு வயது சென்றவங்களை எங்கே படுக்க வச்சிருக்கான்னு தெரியுமா? வீட்டு வாசலில் படுக்க வைத்திருக்கிறான். காரணமே புரியல. இந்த பனிக்காலத்தில் வீட்டு வெராண்டாவில் வயசானவங்களை
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. வியாதியெல்லாம் கூட இல்லை. அவங்க வயசானவங்க, ஒருவேளை யூரின் போயிடலாம் அல்லது மோஷன் போயிடலாம். அவங்க நிலைமை எங்கே தெரியுமா? வாசப்படிக்கு வெளியில். நாய் கூட உள்ள ஏசி ரூமில் படுக்கும். ஆனால் பெத்த தாய் வறண்டாவில் படுக்க வைத்திருக்கிற நிலைமை. அதை பார்த்து ரொம்ப கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த நிலைமை என்னை எதிரிக்க கூட வரக்கூடாது. எந்த ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் இப்படி வரக்கூடாது. ஆண்டவரே, அதுக்குள்ளே எடுத்துருங்க. ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்கள எடுத்து கொண்டு போயிருங்க. இப்படி அவங்க நீண்ட நாள் வாழ்ந்து எவ்வளோ அவமானத்தையும் தன்னுடைய டிக்னிட்டியும் அவங்க போக்குறது காட்டிலும் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. வியாதி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, காலம் சென்று மரிப்பதே நல்லது என்று ஒரு வசனம் சொல்லணும். அதனால கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அதுவே எங்களுக்கு மருந்தாக மாறட்டும். அதுவே எங்களுக்கு ஆரோக்கியம். இனிக்கிறாதான் பாடணும். அதான் மருந்து, அதுதான் உணவு, அதுதான் ஜீவன், அதுதான் சுகம். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தயவுசெய்து ரொம்ப வயசானவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மனசு பாதிக்கப்படணுன்றதுக்காக அல்ல, அவங்க எதையும் எதிர்பார்க்க வேணான்றதுக்காக. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன். எந்த நிலையிலும் யாரையும் எதிர்பார்த்துருக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் எதிர்பார்த்துருங்க. அவர் ஒருவர் மாத்திரம் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மனுஷர்கள் மூலமாகவோ நமக்கு அவர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். ஆனால் எல்லா வயதானவர்களுக்கு, சிக்கானவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you.